இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல சிந்தட்டிக் ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ட்ரெயின் லைக் அன் அத்லட் டே 11. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக கொச்சி போயிருந்தேன். ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு கேரளாவில் ஈவினிங் அழகான காட்சிகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு மரைன் டிரைவுக்கு ஒரு பயணம் போகிறதா தான் பிளான். அப்புறம் தான் எனக்கு ஒரு திடீர் யோசனை, எப்படியும் இந்த ஊரில் சிந்தட்டிக் ஸ்டேடியம் இருக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு என் மாமா பையன் எங்கே இருக்குன்னு கேட்டேன். என் காலேஜில் இருக்குவான்னு சொல்லிட்டு கூட்டு போனா, என்னடா இது காலேஜுக்குன்னு ஸ்டேடியம்லாம் கட்டி வச்சிருக்கீங்க, எங்கள் ஊரெல்லாம் ப்ராப்பரான கிரவுண்டே இருக்காதுன்னு ஒரே ஷாக்காக போச்சு. இந்த காலேஜ் கொஞ்சம் பெரிய காலேஜ் ஆட்டு இருக்குது. மம்முட்டியே இங்கே தான் படிச்சிருக்காப்ல. அவுட் சைடர்ஸ் அலோடு இல்லைனாலும் நம்ம ரெக்கமெண்டேஷன் வச்சு உள்ள போயாச்சு. உள்ள போய் பார்த்தா வேற மாதிரி இருந்ததுங்க. நான் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கலாம், ஆனா நிறைய அத்லெட்ஸ்க்கு அவங்களோட லைஃப்ல ஒரு டைம் சிந்தட்டிக் ட்ராக்ல ஓடிட மாட்டோமாங்கிறது கனவாவே இருக்கும். நம்ம செப்பல உரமா போட்டு வலது காலை வச்சு ட்ராக்ல என்ட்ரி ஃபீல் பண்ணி பார்த்தேன். ஒரு மைல்டான குஷன் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மெயினான 400 மீட்டர் ட்ராக் உள்ள போயாச்சு. பாய்ஸ், உங்களுக்காக இந்த ட்ராக் எப்படி ஃபீல் கொடுத்துச்சுங்கிறத சொல்றேன். தாறுமாறான கிரிப், மைல்டான குஷனிங் இருக்கிறதுனால நல்லாவே பவுன்ஸ் கொடுக்கும். உங்களோட ஈவெண்ட் 100 மீட்டர் இருந்துச்சுன்னா 10ல இருந்து 30 மைக்ரோ செகண்ட்ஸ் வரைக்கும் டிஃபரன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த சின்ன பையன் பெருசா எந்த கவலையும் இல்லாம அவன் பாட்டுக்கு ஜாலியா ஓடிட்டு இருந்தான். அப்புறம் லட்சதீப்ல இருந்து இங்க ட்ரெயின் பண்றதுக்காக வந்திருக்கிற அக்ஷனை பார்த்தேன். அவர் ஒரு நேஷனல் மெடலிஸ்ட். ஆள் உண்மையிலே செம்ம. நான் கஷ்டப்பட்டு அவர்கிட்ட இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தேன். தமிழான்னு கேட்டு அழகா தமிழ்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணாரு. லாஸ்டா உசேன் போல்ட் பிறந்த வருஷம் ஒலிம்பிக் மெடல் பண்ண பென் ஜான்சன் அங்க நான் எப்படி பார்த்தேங்கிற விஷயத்த அடுத்த வீடியோல சொல்றேன். அதனால சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம்ல.